கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இந்த வார்த்தையானது வெளியிலே பார்ப்பதற்கு ஏதோ சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேண்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். யூதர்களின் திருவிழாவுக்கு வந்துட்டு குழம்பி போய் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன? யூதர்கள் 3 பெருவிழாவுக்காக அவர்களுடைய நேஷனல் திருத்தலம், த நேஷனல் பசிலிக்கா ஆஃப் த ஜூஸ், எருசலேம் தேவாலயம் அப்போது இருந்தது. அந்த ஒரே ஒரு திருத்தலம் மட்டும்தான் அவர்களுக்காக. எனவே ஆண்டுக்கு 3 முறை அவர்கள் இந்த தேவாலயத்திலே கூடுவார்கள். பாஸ்கா பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா, கூடார திருவிழா, த ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள். அப்பொழுது யாரும் தங்களுடைய வீடுகளில் இருக்க மாட்டார்கள். வீட்டுக்கு வெளியே வந்து கூடாரம் அமைத்து அந்த விழாவிலே பங்கெடுத்து ஆசிரியை பெற்று செல்வார். இந்த ஒரு கூட்டத்தில் தான் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு நடக்கிறது. ஏன்னா இந்த நிகழ்வு நடந்தது ஏறக்குறைய அக்டோபர் 12 தேதியாக இருக்கும் என்று வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன்னா அறுவடையினுடைய அந்த காலமாக இருக்கின்றது. அதனால் இந்த கூடார திருவிழா வந்து அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு குழப்பம். இயேசு உண்மையிலேயே மெஸ்ஸாவா? சாதாரண மக்கள், பரிசேயர்கள், நிக்கோதேமு. ஒரு இளைஞன் ஆலயத்தில் இருந்த ஒரு பெரிய ஹார்மோனியம் அதை வாசித்து கொண்டிருக்கிறான், பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவர்தான் அந்த ஆலயத்தினுடைய பாடகர்களுக்காக வாசிக்கின்றவர். இந்த இளைஞன் வாசித்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு மனிதர் வருகிறார். அதை வாசிப்பதற்காக அவர் கேட்கிறார். ஆனால் அந்த மனிதர் கேட்டவுடன் முதல்ல சரியாக செவிமடுக்கவில்லை. மீண்டும் அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவன் இவரை பார்க்கிறான். மேலிருந்து கீழ் வரை அந்த மனிதரை பார்க்கிறான். கந்தலான அல்லது ரொம்ப அழுக்கான நீண்ட ஆடைகள், தலை வாரப்படவில்லை, தலை சீவலை, தாடி மழிக்கப்படவில்லை, நீண்டு வளர்ந்திருக்கிறது. மிகவும் ஒரு அழுக்கான தோற்றத்திலே அந்த மனிதர் இருக்கிறார். எனவே அவரை மேலையும் கீழையும் பார்த்துவிட்டு இந்த இளைஞன் மீண்டும் வாசிக்க தொடங்குகிறான். கடைசியிலே அவர் தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கு. அவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த இளைஞன் அவரை வாசிக்க அந்த ஹார்மோனியத்தை கொடுக்கிறான், பியானோவை. அந்த அழுக்கான மனிதர் அந்த ஹார்மோனியத்தில் உட்கார்ந்து வாசிக்கிறார். அவருடைய கை நடனம் ஆடுகிறது, நாட்டியம் ஆடுகிறது, நாடகம் போடுது. அது வருகின்ற அந்த இசை அப்படியே மெல்லிசை தவழ்கிறது. இவன் மெய் மறந்து போய் நிற்கிறான். அவர் வாசிக்கின்ற அந்த விதம், அவர் உட்கார்ந்திருந்த அந்த விதம், அவருடைய கைகள் கட்டைகள் மீது ஓடிய அந்த விதத்தை பார்த்து இந்த இளைஞன் மெய் மறந்து போகிறான். வாசித்து முடிச்சுட்டு அவர் எந்திரிக்கிறார். ஐயா, நீங்கள் யார் என்று அவன் கேட்கிறான். அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு திருப்பி அவர் போக பார்க்கிறார். இப்போ மீண்டும் அவன் தயவு செய்து நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்று கேட்கிறான். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் தான் ஃபெலிக்ஸ் மெண்டல்சன். போயிட்டார். இவன் யோசிக்கிறான். காரணம், அந்த காலகட்டத்திலே ஜெர்மனுடைய மிகச்சிறந்த இசை கலைஞராக இருந்தவர் ஃபெலிக்ஸ் மெண்டல்சன். அழுக்கான அந்த தோற்றம், நீண்ட தாடி, அழுக்கான உடைகள், வாரப்படாத தலை. அதை பார்த்த உடனே, அந்த வெளி தோற்றத்தை பார்த்தவுடன் இவனுக்கு அவரிடத்தில் அந்த ஹார்மோனியத்தை வாசிக்க கொடுக்க முன் வர முடியவில்லை. ஒருவருடைய பின்புலத்தை பார்த்து அல்லது ஒருவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து நாம் தீர்ப்பிடுவது, அதைத்தான் இன்னைக்கு நற்செய்தியை அவர்கள் செய்கின்றார்கள். அவருடைய வெள்ளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாதாரண மக்கள்
மெஸ்ஸியா இவரே என்றனர். இப்போ அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை, கலிலேயாவில் இருந்தால் மெஸ்ஸியா வருவார், தாவீதினுடைய குலத்திலிருந்து மெஸ்ஸியா வரணும். கலிலேயாவில் இருந்தால், கலிலேயா என்பது ஒரு புறவினத்தார் வாழுகின்ற பகுதி, கலப்பு மக்கள், ஜென்டைல்ஸ். ஆனால் தாவீது, பெத்லகேம், இயேசு தாவீதினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். எனவே தாவீதின் மரபில் இருந்தால் இல்லவே பெத்லகேமிலே மெஸ்ஸியா வருவார் என்று மறைநூல் சொல்லுகிறது என்று மக்களிடையே கருத்து பிளவு ஏற்பட்டது. அவங்கள ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த குழப்பம் வந்தவுடன் சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. முதல் வாசகத்திலும் குழப்பம் வருது. ஆண்டவர் அழைத்து அந்த அழைப்பை ஏற்று வந்த இறைவாக்கினர் எரேமியா அவருடைய செயல்களை பார்த்து அவரை அழிக்க திட்டமிடுகின்றார்கள் அவங்க ஊருக்காரங்கள். அப்போது அந்த வேதனையில் அவர் சொல்கிறார், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வின் நாட்டிலிருந்து என்னை அகற்றி விடுவோம், அவர் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டி நான் அறிந்திருந்தேன் அவங்க எரேமியாவை அழிப்பதற்காக. ஆனால் நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள் உணர்வுகளை அறிபவர், இதய சிந்தனைகளை அறிபவர், நீ பழிவாங்கிறத நான் பார்க்கணும், கடவுள்கிட்ட பழிவாங்கிற வேலையை விட்டுறணும் அப்படிங்கிறார். அதைத்தான் அற்புதமாக பதிலுரை, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன், கடவுள்கிட்ட விட்டுருவோம், அவர் தீர்ப்பிடட்டும், அவர்தான் நீதிபதி. எனவே ஆண்டவரின் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும், பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் அப்படின்னு சொல்றார். தாவீது சொன்னது தனக்கு எதிராக தன்னுடைய மகனை அவரை அழிக்க வந்த பொழுது பாடிய அந்த பாடல். நற்செய்திக்கு வருவோம். ஆக முதல் வாசகத்திலே அவருடைய கூட்டம், அவருடைய அறிமுகமானவர்கள் எரேமியாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறாங்க. நற்செய்தியிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசுவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறாங்க. அங்கே அவர் கடவுள்கிட்ட விட்டார். இங்கே இவர்களிடத்தில் என்ன பிரச்சனை என்றால், இவருடைய பேச்சை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு, he was the sign of contradictions, எதிர்க்கப்படும் அறிகுறி, and he is the sign of paradox, முரண்பாடு. எனவே இந்த முரண்பாடும் எதிர்க்கப்படும் அறிகுறியும் அவர்களை குழப்புகின்றது. இயேசுவை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. many of them failed to understand him, many of them even badly misunderstood him. பிரதான மெஸ்ஸியாவா? ஏன்னா இயேசுவினுடைய பின்புலம். ஒரு நாசரேத்து தான் வந்திருக்கிறாரு, இவங்க அப்பா ஒரு தச்சன் இல்லையே, இவனுடைய உறவினர்கள்லாம் இருக்கிறாங்களே, இவர் எப்படி மெஸ்ஸியாக வர முடியும்? அவங்களுக்கு தெரியலை. கலிலேயாவிலிருந்து தான் இயேசுவினுடைய முன் அடையாளமாக இருந்த யோனா வர்றாரு. மறந்துட்டாங்க, கண்ணை மறைச்சிருச்சு. எனவே கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸியாவா என்ற இயேசுவினுடைய பின்புலம் அவர்களை தடை செய்கிறது. இன்னும் அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவங்கன்னா குழம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தலைமை குருக்கள் காவலர்களை அனுப்புகிறாங்க. அவங்க போனவங்க என்ன பண்ணணும், இவங்க அனுப்புன ஆள், இவங்களுடைய ஆள் போய் பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த போதனையை கேட்டு திரும்பி வந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஊரே கூடியிருக்கு தேவாலயத்தில், அவ்வளோ பெரிய கூட்டம். ஏன்னா எபிரேயர்களுடைய வழக்கப்படி இந்த 3 திருவிழாவுக்கும் எருசலேமிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் 20 கிலோமீட்டர் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த விழாவுக்கு போவாங்க. அதனால தான் குருத்து ஞாயிறு அன்று ஆண்டவர் இயேசு நான் போனதை எருசலேமை சுற்றி பயங்கர கூட்டமாக இருக்கும். நேஷனல் ஃபெஸ்டிவல் ஜெருசலம் டெம்பிள், இவ்வளோ பெரிய கூட்டம், இதில் போராட்டம். அப்போது சரி நீங்களாவது போய் அவனை பிடிச்சிட்டு வாங்கயா அப்படின்னு அனுப்புகிறப்போ, அவங்க போய் அவருடைய மறையுரையை கேட்டவுடன் அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை. எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேச்சை நாங்கள்லாம், இந்த மாதிரி ஒரு மறையுரையை நாங்கள் எங்கேயுமே கேட்டதில்லை. அப்போ தான் அவங்களால தாங்கடா பாவியலா, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ. உடனே அவங்களுக்கு சந்தேகம், அப்பா இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள்,
தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கூட இருக்கிற அந்த கூட்டம் பரிசேய கூட்டம், சதுசேய கூட்டம். அப்போ நம்மால் வர்றாரு என்று கேட்கின்றார்கள். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சட்டம் தெரியாத சபிக்கப்பட்டவன். அப்போ இவர்களுக்கு என்ன ஆதாரமாக இருக்கிறது, எதை வைத்து தீர்ப்பளிப்பதற்காக ஒரு நொண்டிச்சாக்கு கொண்டுட்டு வர்றாரு. சட்டம் சபிக்கப்பட்டவர்கள். அங்கே பரிசேயர். இவர் தான் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை நைட்டில் போய் பார்த்தவர். அப்போவே இவர் என்ன போயிட்டார், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டார். இயேசுவை அவர் நம்ப ஆரம்பித்து விட்டார். எனவே அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சட்டத்தை வச்சு இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை, டு டிஃபெண்ட் ஜீசஸ். அதே சமயத்தில் இயேசுவுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை, ஒரு தவறாமல் அவரை அவங்க தீர்ப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அதாவது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாத ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது சட்டப்படி முறை. ஏன்னா அவன் சட்டத்தை சொல்கிறான் இல்லையா, உங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியல, சட்டம் தெரியாதவன் சபிக்கட்டும் சொன்னதுனால அறியாது நம்முடைய முறையாகுமா, அடப்பாவி நீனும் கல்லையனா. அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே கல்லையா தான், நீனும் கல்லையரா துருவி பாரும். அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறாரியா, யோனா வந்திருக்கிறாரு கல்லையாவிலிருந்து. கடைசி அவர்கள் ஒவ்வொரு அவர் வீட்டுக்கு சொன்ன குழம்பி போயிட்டாங்க, முடிவுக்கு வர முடியவில்லை. குழப்பத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து அவர்களுடைய வீட்டிற்கு சொல்லுகின்றார்கள். ஆக இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் நாம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இவருக்கு இயேசு சொல்றது, நிக்கதேமுக்கு சொல்ற வார்த்தை உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதற்காக நிலைவாழ்வை நாம் பெற விரும்பினால் கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த செய்தி தான் அவருக்கு சொல்லப்பட்டது. அப்போது நிக்கதேம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் நடக்கிறது. The genuine seeker of truth had a spark in his heart kindled by the Lord of love. அந்த அன்பினுடைய ஆண்டவருடைய அந்த அன்பினுடைய அந்த உச்சம் அப்படியே அவரை பற்றி எரிய விட்டது. The honest searcher of reality had the longing within nourished by the Lord of holiness. புனிதமான தூய்மையின் கடவுள் அவரை அந்த உண்மைக்கு அவரை அழைத்து செல்கிறார். அப்போ நாம் உண்மைக்கு நாம் சான்று பகர்கின்ற போது எப்படி நிக்கோதேமு அந்த ஒரு கேள்வியை காட்டு ஏதாவது இயேசுக்கு நினைக்கிறாரோ அதே போல நாமும், ஏன்னா அவர் இயேசுவோடு he did not say that he agreed with Jesus. இயேசுவோடு கூறப்போர் சொல்லணும், ஏன்னா பயமான அவங்க ஆளுக்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. All that he was to follow the law, to be just and fair. நம்ம திருச்சட்டத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அதனால் he did not say that he denied Jesus could be criminal. இயேசு ஒரு குற்றவாளி அப்படின்னு நம்ம ஒரு தீர்ப்புக்கு போகிறதுக்காக இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். But that statement provoked the anger of the other blinded and the obstinate religious leaders. அதுதான் அவங்களுக்கு பயங்கர, ஏன்னா இவனும் இப்படி சொல்கிறான் என்று அவர்கள் கோபத்தினுடைய உச்சத்திலே அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே அவர் குழம்பிப்பு என்ன பண்ணுறார், எரேமியா கத்தாத செம்மறி போல, கடவுளே நான் உன்னைகிட்ட கொடுத்துட்டேன், நீ என்னுடைய எதிரிகளை பழி வாங்குவதை நான் பார்க்க வேண்டும். சைன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ், எதிர்க்கப்படும் அறிகுறி. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு உண்மையாக இருக்கிறார். He is the truth. In his presence no lie can stand. இயேசுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது, போய் ஜெயிக்க முடியாது. In his presence no evil can withstand. ஈவில், தீமை, தீய சக்திகள் ஆண்டவரை வெற்றி கொள்ள முடியாது. இந்த ஒரு குழப்பம்தான் எல்லாருக்கும் அங்கே வந்ததுனால அவர்கள் எல்லோரும் அவரவர்கள் வீடுக்கு சென்றனர். அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் வந்திருக்கிறோம். பல நேரங்களில் நாம் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்போம். We can be the sign of contradictions and we can be the paradox, the sign of paradox. முரண்பாடுகளாக பலர் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் பிரெஞ்சு ஒரு இன்டலெக்சுவல் சொல்கிறார், ஜார்ஜஸ் பத்தர்லியே, a French intellectual and a literary figure writes, I believe that truth has only one face. உண்மைக்கு நான் நம்புகிறேன், உண்மைக்கு ஒரே ஒரு முகம்தான் இருக்கிறது, that of a violent contradiction.
வயலண்ட் அதாவது எதிர்க்கப்படும் அறிகுறியிலேயே இன்னும் வயலண்டாக இருக்கிறது. அந்த அளவுக்கு உண்மைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. த ட்ரூத் ஹேஸ் ஓன்லி ஒன் ஃபேஸ். அந்த யார்னா அவர்தான் நம்மை தேடி வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த குழப்பங்கள் தீரும். ஸோ லெட் அஸ் நாட் பி கன்ஃபியூஸ்ட் பை த லார்ட் ஹூ வாஸ் த சைன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். நம்மெல்லாம் குழப்ப வேண்டியதில்லை. இப்போ நம்மெல்லாம் மண்ணெடு திருத்தத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். அப்போது நாம் தெளிவாக இருக்க வேண்டும். puzzled by the Lord who was a sign of paradoxes. முரண்பாடுகளின் அடையாளமாக இருக்கிற அந்த ஆண்டவரை நாம் இருக்கின்றதுனால, so let us try to be convinced in the truth, in the Lord of truth. உண்மையின் ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்வோம். passionate for the Lord of truth. ஏன்னா அந்த உண்மையான நம்பிக்கை அல்லது அந்த உண்மையான தேடல் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே நம்மை அழைத்து சொல்லும். அப்போது கலிலேயாவிலிருந்தா மெஸ்ஸியா, நாசத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்ற அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். எனவே உண்மையை நோக்கி நாம் நடந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் உண்மையின் மாட்சியை, உயிர்ப்பை கொண்டாட நமக்கு அருள் புரியட்டும்.